ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது சட்னி ரெசிபி தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. அந்த சட்னி ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இப்போல்லாம் வீடியோவில் முகம் காட்டி நீங்கள் வந்து வீடியோ எடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இனிமேல் வந்து அதே மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். முகம் காட்டியே நம்ம வந்து ரெசிபிஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு vlog வீடியோ வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால சரி நம்ம அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணேன். சட்னி செய்யறதுக்கு எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க முதல்ல சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே தோசைக்கு வந்து மாவு வந்து நான் கரைச்சி வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் அம்மா வீட்டிலேருந்து நாங்கள் நேற்று தான் வந்திருந்தோம். ஆடி மாதம் இல்லையா, அதனால் ஆடி மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் சரி வந்து 10 நாள் ஆச்சு வீட்டுக்கு. ஆடி மாதத்துக்கு முன்னாடியே போனதுனால வந்து 10 நாள் ஆச்சு வீட்டுக்கு. அதனால் நேற்று தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம். சரி வீட்டில் ஒரு மாதிரி குப்பையாக இருக்குமே, தூசியா அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்காச்சும் வரணும் 10 நாளுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்தோம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து கொஞ்சம் மண்ணாக தான் இருக்கும், மண் ரோடு மாதிரி தான் இருக்கும். அதனால வண்டியெல்லாம் போயிட்டு வரும்போது தூசி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வந்துடும். ஜன்னல் ஃபுல்லாக இந்த பக்கம் இருக்கிறதுனால எல்லா தூசியும் வீட்டுக்குள்ளே ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதனால் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீடு வந்து. கிச்சன்லேயும் பக்கத்துலேயே விண்டோ இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணாலும் டஸ்ட் ஃபுல்லாக வந்துடும் உள்ள. அதனால சரி இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போகலாம், க்ளீன் பண்ணிட்டு ஒரு 2 நாள் வீட்டில் இருந்துட்டு அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மெல்லிசா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ, பொட்டுக்கடலை வேர்க்கடலாம் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். முதல்ல இது 3த்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப லைட்டாக வதக்காமல் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அந்த சட்னியில் வந்து அந்த பச்சை மணம் இருக்கக்கூடாது, வெங்காயத்தோட பச்சை மணம். அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு வேர்க்கடலை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். வறுத்த வேர்க்கடலை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா அது மாதிரி கை நிறையா சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் நம்ம வந்து வறுத்துக்கிட்டால் போதும். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை, ஒரு 30 செகண்ட் நம்ம வந்து வதக்கிட்டால் போதும். நீங்கள் சரிசமமாக கூட பொட்டுக்கடலை வேர்க்கடலை ரெண்டுத்தையுமே 2 கைப்பிடி அளவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் வதக்குனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக வேணாம், நம்ம எவ்வளோ வேர்க்கடலை பொட்டுக்கடலை எடுக்கிறோமோ அதுக்கேற்றது போல் கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த புளியை சேர்த்துட்டு அப்படியே விட்டுடலாம். நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து சட்னியை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக. சட்னி வந்து கொஞ்சம் நான் கெட்டியாக வந்து அரைச்சிருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கல, நாங்கள் 2 பேர் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் சேர்க்காமல் கெட்டியாகவே நான் வந்து அரைச்சிருக்கேன். சட்னியை அரைச்சதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு சும்மா 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக உளுந்து கலர் மாறினதுமே ஒரு வரமிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தாளிப்பை சட்னியில் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு தோசையோடு தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சட்னிக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணும்போதே வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன், கேரட் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன், பச்சை மிளகாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதெல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெறும் ப்ளைனாக தோசை செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால துருவி எடுத்து வச்சுருக்கிற இந்த கேரட்டையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் வந்து பொடி கூட சேர்த்துக்கலாம், பருப்பொடி. நான் வந்து தனியாக வந்து பருப்பொடி வந்து தோசை வந்து பண்ணிக்க போகிறேன். ஊத்தாப்பம் மாதிரி மெல்லிசா இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா பருப்பொடி போட்டு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா பருப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லே பருப்பொடி ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் வேணால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னாலே திருப்பி போடும்போது கீழே வந்து சிந்தாமல் இருக்கும்.
2 பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக டேஸ்டியாக ஊத்தாப்பம் வந்து ரெடி. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து போட்டுக்கலாம். இப்போ இன்னும் நல்லா மொத்தமாக வந்து பருப்பொடி போட்டு நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். நம்ம சேனல்லே பருப்பொடி ரெசிபியெலாம் நிறையா போட்டிருக்கோம். சாதத்துக்கும் பருப்பொடி பண்ணியிருக்கோம். இட்லி தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பொடி நிறையா பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வேணால் நீங்கள் போய் பாருங்கள். கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துட்டு பருப்பொடி போட்டு நம்ம சூப்பராக ஒரு ஊத்தாப்பம் வந்து பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு ஆம்லேட்டுக்காக நான் வந்து முட்டையை வந்து அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நிறையா போட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஆம்லேட் வந்து சாப்பிடவே. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மிளகுத்தூள் போட்டு பண்ணி கொடுங்க. தோசைக்கல் வழிஞ்சு ஓடுது. இல்லைங்கப்பா, அது வழிஞ்சு ஓடுது தோசைக்கல், என்ன பண்ணுறது? இன்னொரு கல் எடுத்துருக்கணும். கிண்டல் பண்ணாதீங்க. இது பாருங்கள் நீங்களே, இது நடுவில் மேடாக இருக்குது இந்த கல். ஓரத்தில் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இங்கே பள்ளமாக இருக்கிறதால அப்படியே வழிஞ்சு ஓடுது. நான் என்ன பண்ணிட்டோம், சப்பாத்தி போடுற கல்லை எடுத்து பண்ணியிருக்கணும். அது கொஞ்சம் குழியாக இருக்கும். சரி, கல் வந்து காய வச்சு கேஸ் எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, கேஸ் விற்கிற வேலைக்கு அப்படின்னு நான் வந்து இதிலே போட்டுக்கலான்னு போட்டுட்டேன். சரி, விட புது விதமான ஆம்லெட்னு சொல்லுங்கள். எப்படி இருந்தாலும் பிச்சு தான் நம்ம வயிற்றுக்குள்ளே போக போகுது, அப்புறம் என்ன. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக தேங்காய் போடாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நார்மலாக வெறும் தோசையே பண்ணாமல் கொஞ்சம் ஊத்தாப்பம் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு ஆம்லெட் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி காம்போவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் இந்த மாதிரி வெறும் தோசை மாவு தான், அதிலே கொஞ்சம் இந்த மாதிரி ஊத்தாப்பம் மாதிரி பண்ணி கொடுத்துட்டா கூட கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.